ரிஷப ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆணி மாதமானது இந்த வார ராசி பலன்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆணி மாதம் இப்போ 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரையில் எப்படி இருக்குது, 30/6/2025 6/7/2025 வரையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ரிஷபராசின்னு சொல்லும்போது நிறைய கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்தீங்களா, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தீங்களா? அப்போ இனிமேலும் செஞ்ச தப்பே திரும்பவும் செய்யக்கூடாது. இப்போது உங்களுக்கு உங்கள் மனசாட்சிக்கு நல்லா தெரியும் இந்த ரிஷபராசி எந்தெந்த இடத்துல நீங்கள் தவறு பண்ணியிருக்கீங்க, வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல நீங்கள் சில விஷயங்கள்லாம் உங்களை அறியாமல் சில தவறு செய்கிறதுங்கிறது மனித இயல்பு. தெரியாமல் தவறு செஞ்சிடறது தான். தவறே செய்யாத மனிதன்லாம் இந்த உலகத்திலே கிடையாது. யாராக இருந்தாலும் ஒரு சிறு தவறு செய்ய தான் செய்வான். அந்த தவறை திருத்தி மீண்டும் அது வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு இப்போ கடன் நிறையா பணம் யாராவது கேட்டு நிறையா பணத்தை கொடுத்துட்டு இன்றைக்கி அந்த பணம் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் அவஸ்தைப்படுறது எவ்வளோ இருக்குது. பணம் கேட்ட இடத்துல நீங்கள் கேட்ட யாரோ நண்பரோ இல்லை குடும்ப உறுப்பு யாரோ ஒருத்தர் கேட்ட உடனே நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் அந்த பணத்துக்கு எவ்வளோ சிரமப்படுறீங்க, எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அது எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு திரும்ப யாராவது பணம் கேட்டால் அந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி கொடுக்கணும், என்ன செய்யணும், கொடுக்கலாமா வேண்டாமா, இனிமேல் தான் நீங்கள் சமயோஜித புத்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று என்ன அப்படின்னா, தனஸ்தானத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது சில விஷயத்தில் சேமிப்புக்கு வழிவகை செய்ய வேண்டும். தனஸ்தானம் சேமிப்புக்கு வழிவகை செய்ய வேண்டும். இன்றளவு இப்போ நீங்கள் செய்யக்கூடிய சேமிப்பு தான் எதிர்காலத்தில் உங்களுக்கு நிறைய கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் உண்டு. ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய கணவன் மனைவி, இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி சிறு பிளவுகள் வாக்குவாதங்கள் மறையும். அதே போல் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு ஓரளவு சிறப்பாக இருக்கும். புதிய தொழில், புதிய ஒப்பந்தங்கள், புதிய சில விஷயங்கள்லாம் சக்ஸஸாக இருக்கும். வேலை விஷயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். மாணவிகளுக்கு படிப்பெல்லாம் நல்ல சிறப்பான ஒரு படிப்பு இருக்கும். அந்த படிப்புலேயே படிப்பு சார்ந்த தொழிலேயே அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்னஸ் இருக்கும். ஒரு மாணவிகளுக்கும் அதே போல் ஆசிரியர்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ மிஸ் நான் இதை பண்ணலாமா எப்படி பண்ணலாம், ரெண்டு பேர் அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் கேட்டால் உடனே சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கறது பண்ணுறது, அந்த அளவுக்கு நல்ல டீச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாணவிகள்கிட்ட அதிக அக்கறை எடுத்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக அமையும். ஏன்னா அவங்க நல்லா சொல்லிக் கொடுத்தா தானே மாணவிகள் நல்லா படித்தா தானே இவங்களுக்கு ஒரு பேர் இருக்கும். அதை மனதில் வைத்துக்கொண்டு நிறைய சிறப்பாக சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதே போல் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ரிஷபராசி பொறுத்தளவுக்கு சில சக்ஸஸ்ஃபுல்லான சில வாரமாக இருக்கும். பெண்கள்லாம் போராடி ஜெயிக்கக்கூடிய பெண்கள் அப்படிங்கிறது இருக்காங்க. இன்றைக்கும் பெண்கள் ரிஷபராசியில் சில பேர் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கணவர் இல்லாமல், குழந்தைகள் இல்லாமல், சில நேரத்தில் அவங்களுடைய ஒரு பிடிவாதத்தினால இன்றைக்கி தனித்து இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இன்றைக்கி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னா இருக்கலாம், ஆனால் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது ஒரு கௌரவ பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். சில பேர் சொல்லணும், ஒன்றும் இல்லாட்டாலும் உனக்கு கௌரவம் இருக்குப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த விஷயம் இருக்கும். அதனால் சில விஷயங்களை கொஞ்சம் பெண்கள் தனித்திருந்தாலும் வைராகியத்தோட நல்ல ஒரு விஷயத்தோட குழந்தைகளை படிக்க வைக்கிறது போகிறது, அது மாதிரி விஷயத்தில் இருங்க. கூடியமான வரைக்கும் யார்கிட்ட உங்களோட வைராகியத்தை காட்டணுமோ அங்கே காட்டுங்க. எல்லார்கிட்டையும் காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ரிஷபராசி பொறுத்தளவுக்கு மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் நீங்கள் இந்த வாரத்தை நீங்கள் கொண்டு போக வேண்டியதாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு கூட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 25லேருந்து 27 வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்திலே உங்களுக்கு அதெல்லாம் இருக்குது, முடிஞ்சிருக்கும். அந்த இதில் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு அந்த சந்திராஷ்டம தினங்கள் சில விஷயங்கள்லாம் வருது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பிற்பகல் வரையில் இருக்குது. ஆணி 25லேருந்து ஆணி 27 வரையில், நீங்கள் இங்கிலீஷில் எடுத்துக்காதீங்க, ஆணியில் 25லேருந்து 27 வரையில் சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ அந்த சந்திராஷ்டம தேதியை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே போல் திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க. டைம் கிடைக்கும் போது நான் ரிஷபராசிக்கு பொறுத்தளவுக்கு நான் சில விஷயங்கள் சொல்ல விருப்பப்படுறேன். இந்த இடத்துல ரிஷபராசி, நான் தீராத பிரச்சனையில் இருக்கேன், நான் தீராத எனக்கு சில விஷயங்களில் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவசியம் செல்ல வேண்டிய சில ஆலயங்கள் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பங்கூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஈசானேஸ்வரர் கோவில்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நிறைய நல்ல பலன்கள் உண்டு. வேதாரண்யத்தில் வேதாரண்யேஸ்வரர் கோவில் இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது. திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க.
சுவாமி நீ இதெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்குது, இந்த வாரத்தில் என்னால் போயிட்டு வரோம்னா உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் போது போயிட்டு வாங்க. அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களும் போகலாம் இல்லையா, அந்த கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்க ஸோ இந்த வாரத்தில் என்னால் போக முடியும்னா போயிட்டு வரலாம். அப்படி அதற்கு இணையாக உள்ள ஸ்தலத்துலேயும் நீங்கள் கண்டிப்பாக போய் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இந்த ஈசானேஸ்வர அதாவது ரொம்ப தூரம் போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்தால் அவங்களுக்கு எல்லாமே நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதே போல் உங்களுடைய இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும். விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு நஷ்டங்கள் வரும். அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோகம் நல்ல சிறப்பாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். கடன் பிரச்சனை இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் 1.5 வருஷத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் கடன் அடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. புதிய வாகன சேர்க்கை உண்டு. 2 வீலர் வாங்கலாம், கார் வாங்கலாம். ஸோ ஏதாவது நிறைய விஷயங்கள் உண்டு. தந்தை வழி உறவினர்களால் நன்மை ஏற்படும். தாய் வழி உறவுகள் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சித்தப்பா சித்தி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில பேர் வந்து போகிறதுக்கெல்லாம் சில வாய்ப்புகள்லாம் உண்டு. இந்த இதில் தாய்மாமாக்கு ஏதாவது ஒரு சிறப்பான ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தாய்மாமாக்கு புதிய ஒப்பந்தங்கள் சைன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் விவாகரத்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு அது விஷயமாக சில நல்ல செய்திகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ரிஷபராசி பொறுத்தளவுக்கு ரிஷபராசிக்கு பொறுத்தளவுக்கு வேகமும் விவேகமும் வேண்டும். வேகம் இருக்கிற இடத்துல விவேகமும் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்தானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சரியான சூழ்நிலையில் உங்களுக்கு இருக்கும். இல்லைன்னு நீங்கள் ரொம்ப சிரமப்படுவீங்க. அதனால் வேகத்தோட விவேகமும் முக்கியம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு செயல்படுறீங்களோ அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரத்தில் அமையும். கலைத்துறையில் இருக்கிறவங்க புதிய ஒப்பந்தம், புதிய சில சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாக உண்டு. அரசியல் துறையில் இருப்பவருக்கும் உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். உரிய மரியாதைகள் அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருக்கும். உத்தியோகஸ்தானத்தில் நிலை கொண்டு உள்ள இன்னைக்கு வந்து உத்தியோகம் சார்ந்த சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது புதிய வேலை முயற்சிக்கு, அரசாங்க வேலை முயற்சிக்காக இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் இந்த ரிஷபராசி பொறுத்தளவுக்கு நல்லா அமோகமாக இருக்கும். 75% வரைக்கும் ஜாதகத்தில் நல்லா இருக்குது. அமோகமாக இருப்பீங்க. நான் சொல்லியிருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வாங்க. வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன். உடல் நலமும் உடல் பலமும் ஜாதகத்தில் இருக்கணும். நீண்ட ஆயுளோட எல்லாரும் நன்னா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வார ராசி பலன்கள் நான் சொல்லியிருக்கேன். எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். 12 ராசிகளுக்குமே சொல்லியிருக்கேன். இதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன் தான். பொது பலன்கள். சில பேர் சொல்லுவாங்க இது என்ன பொது பலன்கள், இதெல்லாம் உண்டா அப்படின்னு. இதெல்லாம் கணிச்சு சொல்ல எத்தனை பேர் இந்த நம்ம நெக்ஸ்ட் நேயர்கள் எத்தனை பேர் பார்த்து, எத்தனை பேர் உங்களுக்கு மனசாட்சிக்கு உங்களுக்கு தெரியும் சுவாமி எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க, எந்த அளவுக்கு அதெல்லாம் நமக்கு பழிச்சிருக்குங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். ஸோ பொது பலன்கள் அப்படிங்கிறது இதே உங்கள் சுய ஜாதகப்படினா சில விஷயங்கள் மாறும். ஸோ உங்களுக்கு இந்த நாள்லேருந்து நல்லா இருக்குது, இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு. இப்போ நான் ஜாதகம் பார்க்குறேன்னு நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நான் ஜாதகம் பார்த்தேன்னு இப்படி எல்லாம் தான் ஜாதகம் பார்ப்பேன். எப்படின்னு உங்களுக்கு எந்த மாதம் ஆகாது, தமிழ் மாதத்தில் எந்த தேதி ஆகாது, என்ன லக்னம் உங்களுக்கு ஆகாது, என்ன ராசி உங்களுக்கு ஆகாது, எதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது, எது உங்களுக்கு அதிர்ஷ்ட உலோகம், எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் நான் ஜாதகமே பார்த்து சொல்லுவேன். இப்போ என்ன தசாபுக்தி நடக்கிறது, உங்களுக்கு என்ன ஸ்லோகம் சொல்லணும், அடுத்தது நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், என்ன பண்ணினால் உங்களுக்கு சிறப்பு, இத்தனையும் சார்ந்து தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு நான் பேசக்கூடிய வாட்ஸ்அப் கால் பண்ணினா நம்மளால் ரெக்கார்டிங் அனுப்ப முடியாது. நார்மல் ரெக்கார்டிங் கேட்டால் கண்டிப்பாக அனுப்பி தரலாம். அதே போல் வந்து இல்லை சுவாமி எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறது எங்கள் ஜாதகம் எனக்கு ஒரு PDF எனக்கு அனுப்பி கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த காலுக்கு நீங்கள் பேசினீங்கன்னா கண்டிப்பாக PDFோட எங்களுக்கு அந்த ஜாதகம் பார்க்கணுன்னு நீங்கள் அவங்க சார்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சாமிக்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு இந்த டைம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி பேச முடியும். டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த டைம்லேருந்து இந்த டைம் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அதுலேருந்து முன்ன பின்ன வரலாம். ஆனால் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பேசுவேன். சரிங்களா? கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பேசுவேன். அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய நிகழ்ச்சிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அடுத்து வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா லக்னப்படி. இப்போ ஜாதகத்தை இப்போ கோயிலுக்கு போகிறோம், பேரு நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம். லக்னம் நம்ம சொல்கிறது கிடையாது, மேக்ஸிமம் நம்ம சொல்கிறது. ஆனால் நம்ம லக்னம் தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கும். மேஷ லக்னத்துலேருந்து மீன லக்னம் வரை லக்னம் இருக்கு இல்லையா, பிறந்த நேரத்தை வச்சு தான் லக்னத்தை கணிக்கிறாங்க. அந்த லக்னமானது உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதே உங்கள் லக்னம் தான். உங்களால் சொன்ன நம்ப முடியுதா? அதுதான் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது. அந்த வாழ்க்கை நன்னா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும்னு அந்த லக்னப்படி உங்களுடைய கர்மா பலன் என்ன ஏதுங்கிறது அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் நம்ம தெரிஞ்சுப்போம். 12 லக்னத்திற்கும் கொண்டான பலன்களோடு பரிகாரங்களோடு கர்ம வினை அந்த விஷயத்தோடு உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு பதிவு செய்யப்படுகிறது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஜாதகம் பார்க்கலாம். சுபம்.